நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனிமே தயவு செஞ்சு என் வாழ்க்கையிலே வந்துறாரு, என் வாழ்க்கையை விட்டு எங்கேனா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா ஆத்திரத்தோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ என் தம்பி வாழ்க்கைக்குள்ளேயும் என் வாழ்க்கைக்குள்ள குறுக்க வந்திருக்க, எப்படி அக்காவா நீ இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மல்லியே தவட மேலே அடிச்சிடறாரு. அதே கோபத்துல நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் உசுபேத்தி ஒரு பக்கம் இந்த மாதிரி என் தம்பியை நீ பிரிக்கிறதுக்கு தாண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரானரியா அப்படியே சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுக்கணும் ஒரு பக்கம், ஏமா உனக்கு இந்த வேலை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஒரு பக்கம், ஒரு குடும்பத்தை பிரிக்க அப்படி என்ன உங்களுக்கு ஆர்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு தலையை அப்படியே சும்மா பிச்சுக்கிற மாதிரி ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ வாழ்க்கையிலே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. மல்லியும் ஒரு பக்கம் இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போலான்னு சொல்லிட்டு இப்படி போறாங்க. ஆனா திரும்ப வராங்க. யாருக்காக? வெண்பாக்காக. வெண்பா விட்டு நான் எப்படி போக முடியும்? அப்பதான் என் உலகம், என் உயிர், என் மகளை விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது, என் மக தான் எனக்கு எல்லாமே, என் மகளை யாருக்காக எதுக்காக நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. அந்த பாசம் இருக்கு, அந்த பாசம் தாங்க எல்லாமே வாழ்க்கையில. இந்த மாதிரி ஒரு பாசம் கிடைக்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அபூர்வம். அது மட்டும் இல்லாம இதனால யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தரக்கூடாது, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இதுதான் ஒரு முக்கியமான காரணம். சரி, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எதை பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நீங்க இந்த வீடியோல கண்டினியூவா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆளு இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்லிருக்காங்க, பாரு மல்லி, வெண்பா ரொம்ப சீரியஸா இருக்கா, அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க, முட்டாள்தனமா முடிவெடுத்து உன் பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்காத, அப்புறம் வெண்பாவை யார் பார்த்துப்பா, வெண்பாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோ, உன் பாட்டுக்கு முட்டாள் மாதிரி நடந்துக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோவத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வந்திருக்கு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், அதனால யாரை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது குமாரு, நாம தான் எப்பவும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து டாக்டரா போய் பாக்குறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம வெண்பாவோட எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துன்னு போறாங்க, புது ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவளையும் ஐடியா கேட்கறாங்க. எங்க போனாலும் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் ரிஜெக்ஷன் ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் இருக்கா. இப்போதைக்கு காப்பாத்துறதுன்றது நடக்காத ஒரு விஷயம், நான் ஒன்றும் பண்ண முடியாது, நடந்தது இதுதான், விஷயம் இதுதான், நான் கிளாரிபிகேஷனோட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னதாண்டா பண்றது, இதுக்கு ஒரு வழியே இல்லையா, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாழ்க்கையில சோகத்தையும் வேதனையும் கலந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா வாழ்க்கையில கஷ்டன்றது மட்டும் உங்களுக்கு கண்டினியூ வரப்போகுது, அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரிஞ்சிச்சு. சரி பாப்போம், இதுக்கு மேல என்னென்னலாம் பண்ண போறாங்க, என்னென்னலாம் சிக்கல்களை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி இருந்து போயிட்டு பேசுறாங்க யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட தான். விஜய், நான் சொல்றதை தெளிவா கேளுங்க, வெண்பாவுக்கு இப்ப தேவை அன்பு, அந்த பயத்தை விட்டு அவளை வெளியே போக்கணும், அந்த பயமா வெண்பாவை இப்போதைக்கு ஒரு கூண்டுக்குள்ள அப்படியே சும்மா போட்டு அடைச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கோயக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. அந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெண்பா திரும்ப நம்ம கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா இருக்கு, இதெல்லாம் வாய்ப்பு சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சாத்தியம் இருக்கு, வாய்ப்புல எல்லாமே வாழ்க்கையில சாத்தியம் இருக்கு, நடக்கக்கூடாத விஷயமும் நடக்கும், அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எடுத்துக்கோம், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டணும் குமாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்ப என்னதான்டா பண்றது, என்னடா சொல்ல வரீங்க, எதனா ஒண்ணு சொல்ல வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கேட்க தோணுதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் விட்டாலும், அதே சமயத்துல விஜய் வந்து ஒரு பக்கம் மல்லி தோப்பார், என் பொண்ணு விஷயத்துல தயவு செஞ்சு இனிமே தலையிடாத, உன்னாலதான் என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கா, திரும்ப 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 என் பொண்ணு வாழ்க்கைய நரகத்துல தள்ள நான் விரும்பல, இதோட இந்த விஷயத்தை விட்டு இதை திரும்ப திரும்ப நீ கிளறாத அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடய ஆவேசத்தோடய பேசிடுறாரு நம்ம விஜய். உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் இருக்கும் விஜய், ஏன்னா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் அக்கறை எதுவுமே இல்லை, உங்களுக்கு என்ன கண்டா ஒரு அருவருப்பு, எனக்கு எப்படியாவது வெறுத்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவில் இருக்கீங்க. சரிங்க விஜய், சந்தோஷமா இருக்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நானும் ஒரு மனசு ஜென்மமா, எனக்கும் பாசம் அக்கறை எல்லாமே இருக்கும், அதுவும் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைக்கும் உங்க பொண்ணோட வாழ்க்கை, அதாவது என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தானே, நான் பண்ண தியாகம்லாம் உங்களுக்கு தெரியாது தானே, ஆனா இதை மட்டும் நீங்க தேவையில்லாம பேசுறீங்களே, இதெல்லாம் நீங்க என்னைக்கு புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு பேச போறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடய வேதனையோடய பேசின்னு இருக்காங்க. இப்ப என்னென்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்க எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை நமக்கு கிடைக்கதான் போது கூடிய விரைவில். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம்
நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஏன்டாடா எப்போ பார்த்தாலும் மல்லியம்மா கூட சண்டை போட்டுனே இருக்காங்க, மல்லியம்மா உங்களுக்கு பிடிக்கலையா, மல்லியம்மா தான் என் உலகம், மல்லியம்மா தான் என் உயிர், மல்லியம்மாவை என்னால யாருக்காவது விட்டு கொடுக்க முடியாது, மல்லியம்மாவை திரும்ப அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட பேசுறாங்க. உடனே சரி வேற வழி இல்லாம சரி ஓகே நம்ம பொண்ணு இப்போதைக்கு ரெக்கர் ஆகிறதுக்கு மல்லி இருக்கணும், தேவையில்லாம நாம ஒரு பக்கம் பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா மூட்டக்கூடாது, அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைலண்டா இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இப்போ என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் சைலண்டா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. சோகங்கள் வேதனைகள் எல்லாமே ஒரு பக்கம் வாழ்க்கையில கடந்து போகதான் போகும், அதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி வைக்க முடியாதுல்ல, அதனால நிறுத்தணும். வாழ்க்கையில எதா இருந்தாலும் சாதாரணமாக செஞ்சு முடிக்கணும், அதுக்கான நேரம் காலம் எடுத்துக்கணும். ஆனால் அதை எதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. வெண்பாவை ரெக்கவர் பண்ணுறது தான் நம்மளோட முதல் டியூட்டி. இதுக்காக யார் என்ன சூழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் நான் தாங்கிப்பேன், இதுக்கு மேலே தான் இருக்குது ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, மல்லியோட வயிற்றில் வேறு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு எதனா பிரச்சனை ஆகுமா ஆவாதா, என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கதான் போது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டிக்கிட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.